இதான் டாக்டர் அம்மா. வைத்தியரே, நம்ம ஊருக்கு டாக்டர் அம்மா வந்தாச்சியா? நான் வரதே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதை நீ வேற சொல்லணுமா? கோயில்ல பிள்ளையார கும்பிட்டா மட்டும் போதாதுங்க. இந்த ஊர்ல இருக்கணும்னா இந்த சாமிகளையும் கும்பிடணும். என்னமோ கிண்டல் பண்ற மாதிரி பேசுறிய. மாதிரி என்னையா மாதிரி? அவ்வளவு அதப்பு. இவங்கதான் நம்ம ஊர் பிரசிடென்ட் ஐயா. ரொம்ப நல்லவங்க. வணக்கங்க. பிரசிடென்ட் ஐயா எந்த தப்பு தண்டாவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி ஏதாவது செஞ்சாலும் காரணம் ஐயா தான். ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பு சக்கரன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த வட்டாரத்துக்கு ஐயா ஒருத்தர் தான் வைத்தியர். அதான் ஆலையை கொண்டு வந்துட்டீங்களே அப்பா. வணக்கம் சார். நீ நல்லா இருக்கணும்மா. இடது கையால வாழ்த்துறாங்கன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க முறையா வாழ்த்துறதுக்கு வலது கையே இல்ல. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. சின்ன வயசுல யானைய பிடிக்க போனேன். தும்பிக்கையும் நினைச்சு அது என் கையை எடுத்துட்டு போயிடுச்சு. கழுத போனா போகுதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் அண்ணன் இருக்காங்களே, வெட்டி குடும்பத்தாள். நீ என்னடா என்ன அறிமுகப்படுத்துறது? பயப்படாதீங்க, வெறும் பேச்சு தான். நம்ம ஊருக்கு அருண். வணக்கங்க. இவருதான் கைத்தடி. பிறக்கும் போதே கொடையோட பிறந்தாரே என்னவோ. எப்ப பார்த்தாலும் கொடையோட தான் இருப்பார். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. நான் கர்ண பரம்பரையில பிறந்தவன். போய் ஆஸ்பத்திரி சாவி எடுத்துட்டு வாடா. அவசரப்படாத. போடா, சாவியை கொண்டாந்து கொடு. ஏங்க அப்ப நான் வரட்டேன். இது ஏங்க வேஷ்டி ஆகுன்னு போச்சு, கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? உனக்கெல்லாம் வேட்டி இருக்கியா? போயா. வேஷ்டியே என்ன? அங்க என்ன பார்வை? எங்க போறீங்க? கொஞ்சம் இரு, வரேன். வாயே. இதெல்லாம் போய் பாத்தீங்க. கண்ணு இல்ல, வாய் இல்ல, மூக்கு இல்ல. பாத்தியா? நல்ல என்னம்மா திருட்டுத்தனமா காதலா? பயமா இருக்குண்ணா. இதுக்கு பயமா இல்லையா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு உடனே திரும்பிக்கிறீங்களே. அவங்க அப்பங்கிட்ட போய் கேள்றா. என்னன்னு கேட்கணும்? கொஞ்சம் விளக்கென்ன கேளுங்க. அது எதுக்கு? அடிச்சு பல்லுகள்லாம் கழட்டி விடுவேன். அவங்க அப்பங்கிட்ட போய் உங்க பொண்ணை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேளு. ஐயோ, நான் இருக்கேன், போய் கேள்றா. சொல்லிட்டீங்கல்ல. என்ன சத்தம் கேக்குது? ஆமா, நான் பார்த்து வாங்கடா போலாம். அலி, என்னடா சிரிக்கிற? ஒண்ணுமில்லண்ணே, ஒரு பீடி வேணும்னே. பீடியா? உன் மூஞ்சிக்கு பீடி வேறையா? இருமல். இருமலா? அவனை விரட்டி விட்டு நீங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க. அண்ணாச்சி என்ன விட்டுட. அவங்க சேர்ந்து உன்னை காப்பாத்துனதே இதுக்குதான். ஐயோ ஐயோ அப்பா.
போயிடுக்கா. நீயா உனக்கு வேணும்டா? ஏண்டா சும்மா ஒரு ஆக்ட் பண்றது மாதிரி கைய பிடிச்சி எழுதான்னு சொன்னா நெசமாவே பிடிச்சிட்டு விட்ட மாட்டேங்கிற. போயிடுக்கா. அல்லி, உன்னை விட்டுட்டு எப்படி போறது? எனக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா. எங்க அப்பா வந்து பார்த்து ஏமாற போறாரு, அவ்வளவுதான். என்னடா சும்மா சும்மா ஆய் ஆயிங்கிற? உனக்கு தான் சொல்ல தெரியுமா? நானும் சொல்லுவேன், பாக்குறியா? என்னங்கடா கையப்படி இப்ப பிடி இந்த அப்படி. என் வாழ்க்கைதான் விரும்பினவரோட வாழ முடியாம போச்சு. நீயாவது முத்தண்ணனோட சந்தோஷமா இரு. அல்லே, சீக்கிரமா போக்கா. உனக்காக முத்தண்ணன் மல்லி தோட்டத்துல காத்துட்டு இருக்கோம். உனக்காக டாக்டர் மல்லிகை தோட்டத்துல காத்துட்டு இருக்காங்க. சீக்கிரமா அவங்களை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. ஆமாப்பா, இந்த கிராமத்துல நல்லவங்களுக்கே இடம் கிடையாது. சீக்கிரமா போப்பா. போப்பா.